வணக்கம் நண்பர்களே, சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ் எடப்பாடி சுற்றுப்பயணம் வெற்றிகரமான இதில் அது போயிட்டுருக்கு. நினைத்து பார்க்காத அளவுக்கு அலைகடல் என திரண்ட மக்கள் வெள்ளம். மக்கள் வெள்ளத்தினுடைய அவர் மிதந்து வந்துட்டு இருக்கிறாரு. எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேசான ஒரு பயம் வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆளுங்கட்சியினருக்கு ஒரு பக்கம் செல்லும் இடங்களெல்லாம் மக்கள் வெள்ளம். மேட்டுப்பாளையத்தில் தொடங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், அப்படியே வரும்போது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அப்படி இப்போ போகும் இடமெல்லாம் எந்த அளவுக்கு இப்போ அந்த தொண்டர்களுடைய இதை உற்சாகப்படுத்திட்டார் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். இது உண்மையிலேயே இது வெற்றிக்கான முதல் படி. இது தொண்டன் அனைத்து இந்திய அதிமுகவினுடைய தொண்டன் என்றைக்கு விழித்தெழுகிறானோ அன்றைக்கு வெற்றியினுடைய படிக்கட்டுகளை அனைத்து இந்திய அதிமுக நிச்சயமாக அந்த தேர்தலில் வெற்றி பெறும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது. அரசியல் களம் காண்பவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால தான் ஆளுங்கட்சி தரப்பு கூட்டணிக்கு ஒரு பயம் வந்துருக்குது. எதையாவது ஒன்று சொல்லி இந்த கூட்டணியினுடைய இதை விரிசல் பண்ணணும். அவர் எடப்பாடியார் காலில் விழுந்துட்டார், எடப்பாடியார் கையில் விழுந்துட்டார், எடப்பாடியாரை அடகு வச்சுட்டாரு. அனைத்து இந்திய அதிமுக யாரும் அடகு வைக்க முடியாது. என்ன, இது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். எடப்பாடியார் அவரும் ஒரு சாதாரண கிளை செயலாளராக இருந்து பகுதி செயலாளராகி, மாவட்ட செயலாளராகி, எம்எல்ஏவாகி, எம்பி ஆகி, அவரும் பல நிலைகளில் இருந்து பல படிகளை கடந்து தான் இந்த இதுக்கு வந்திருக்காரு. அவ்வளோ சாதாரணமாக அதெல்லாம் இது பண்ண முடியாது. ஏன்னா அவர் உண்மையிலேயே அவர் இந்த இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராகவும் 4 ஆண்டு காலம் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்ததன காரணத்தினால தான் இந்த கட்சி காப்பாற்றப்பட்டிருக்கு. அது உண்மையான எம்ஜிஆருடைய உண்மையான தொண்டர்களுக்கு நல்லாவே தெரியும். அது நல்லா தெரியும். இவங்க எதிர்கட்சியில் ஒரு பயம் வந்துடுச்சு. இப்போ போகிற இடமெல்லாம் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கூட்டம் கூடுது. மக்கள் வெள்ளத்தில் அவர் மிதக்கிறாரு. இதெல்லாம் வாக்குகளாக மாற்றக்கூடிய ஒரு இது அது கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுக்கும் உள்ள ஒரு கடமையாக தான் நான் நினைக்கிறேன். அதனால் தொண்டர்களை இன்னும் இதை விட வேகமாக சுறுசுறுப்பாக இருந்து இதை வாக்குகளாக மாற்றணும். அவங்க ஒவ்வொரு தேர்தலையும் திமுக பொறுத்த வரைக்கும் எதையாவது ஒன்று என்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம்னு சொல்லிட்டு 77 காலகட்டங்கள்லாம் இப்போ பேசியிருக்காங்க. இன்றைக்கி அந்த நிலை தான் இன்றைக்கி. அதை பார்த்திங்கனாக்கா ஒன்றுமே இல்லாமல் ஒரு 50-100க்கு பேரம் பேசின அந்த அஜித்குமாரினுடைய படுகொலை. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் இப்படி தான் இருக்கும். அவங்க ஆட்சியில் இல்லாத போது வீரவசனமும், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதிகார துஷ்பிரயோகம். இது திமுகவினுடைய ஒரு வாடிக்கையான ஒன்று. இது என்னுடைய அரசியல் அனுபவத்திலேயே நானே பார்த்துருக்கேன். 77க்கு அப்புறம் நம்ம இதில் காலடி வச்சு அதுலேருந்து நம்ம கடந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். திமுகவினுடைய மாயாஜால வித்தைகள் எல்லாமே நம்ம பார்க்காம இல்லை. இன்றைக்கி டிஆர்ஆர் மாதிரி ஒருத்தர் கட்டுரை எழுதுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அவருடைய திமுகவினுடைய வண்டவாளங்கள் எல்லாம் தோல் உரித்து காட்டுவதற்கு. ஏன்னா அதனால் வெற்றின் படிக்கட்டுகளை தொட்டு இருக்கக்கூடிய நாம் மக்கள் உலகங்களை கொள்ளையடித்து நாம் இதை வாக்குகளாக மடைமாற்றம் செய்ய வேண்டும். அதற்கான வேலைகளை அங்கங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தொண்டர்கள் இதை ஒரு ஒரு இதுவாக இது பண்ணி தமிழ்நாட்டினுடைய இந்த நிலையை உணர்ந்து செயல்பட்டு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு இதை கொண்டு போகணும். ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக அதை வாக்குகளாக மாற்றணும். ஏன்னா கூட்டணின்னு சொல்லி யார் எந்த கூட்டணியில் வராங்க, இருக்கக்கூடிய 1 கோடி வாக்காளர்கள் இப்போ சென்ற தேர்தலில் வாக்களிக்க 30 இன்னும் 30 லட்சம் வாக்காளர்களை நாம் அடைஞ்சாலே போதும். இது இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு இதாகிடும். அதனால் தொண்டர்கள் சோர்வடையாமல் அங்கங்கே வரக்கூடிய
கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு வந்து இது இன்னும் பிரம்மாண்டமான வரவேற்பு தந்து ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்து வீறு நடை போட வேண்டும் தொண்டர்கள் என்று இந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். ஆர்டிஎஸ்.